ஒரு பொண்ணு கொசு இருந்துச்சு. அது கல்யாணம் முடிக்க ஆசைப்பட்டு ஒரு எலிய கல்யாணம் கட்டிக்கிடுச்சான். முதல் இரவப்போ எலி ஒரு பெருத்த தும்மல் போட்டுட்டு மூச்ச உள்ள இழுக்கிறப்ப மூக்குக்குள்ள போன கொசு ஆன் த ஸ்பாட் அவுட் ஆயிருச்சான். அவுட் ஆன கொசு பொண்டாட்டிய நினைச்சு அழுது அழுது 7 இடத்துல அங்கம் பொறுக்கி குச்சி பொறுக்கி பாட கட்டி கடல்ல கொண்டு போய் போட்டுச்சான் எலி. இந்த சோகத்தை கேட்டு தாங்க மாட்டாம கடலு ஒரு பக்கமா கலங்கி போயிடுச்சான். வழக்கம் போல கடல் பக்கமா வந்த காட்டு யானை ஏன் கடலே கலங்கி கிடக்குறேன்னு கேட்டதுக்கு கேட்கலையா செய்திய, எலியண்ணா பொண்டாட்டி கொசுவக்கா செத்து 7 இடத்துல அங்கம் பொறுக்கி பாட கட்டி என்கிட்ட கொட்டுனதுனால நான் கலங்கிட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே அந்த காட்டு யானை ஒரு பக்க கொம்ப ஒடிச்சுக்கிடுச்சான். ஒடிச்ச கொம்போட வர்ற யானைய பார்த்து ஈச்ச மரம் ஏன் கொம்ப ஒடிச்சுக்கிட்டேன்னு கேட்க யானை கேட்கலையா செய்திய, எலியண்ணா பொண்டாட்டி கொசுவக்கா செத்து 7 இடத்துல அங்கம் பொறுக்கி பாட கட்டி கடல்ல போட கடல் உருவக கலங்க செய்தி கேட்டு நானும் கொம்ப உடைச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஈச்ச மரம் இலையெல்லாம் உதுத்துக்கிடுச்சான். அந்த பக்கமா வந்த காக்கா ஒண்ணு ஏன் இலையெல்லாம் உதுத்து விட்டு இப்படி மொட்டையா நிக்கிறேன்னு கேட்டதுக்கு அந்த ஈச்ச மரம் கேட்கலையா செய்திய, எலியண்ணா பொண்டாட்டி கொசுவக்கா சத்து 7 இடத்துல அங்கம் பொறுக்கி பாட கட்டி கடல்ல போட கடல் ஒரு பக்கமா கலங்க அதை பார்த்த யானை ஒத்த கொம்ப ஒடிக்க நானும் கலங்கி ஏன் இலையெல்லாம் உதுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. சொன்ன உடனே அதை தாங்க மாட்டாத காக்கா தன்னோட கண்ணு ஒன்ன குத்திக்கிடுச்சான். குத்திக்கிட்ட காக்கா ரத்த கரையோட தான் வழக்கமா போய் உட்கார குட்டி செவுரு மேல உட்கார ரத்த கரைய பார்த்த அந்த குட்டி செவுரு ஏன்னு கேட்க சொல்லிச்சான் காக்கா. கேட்கலையா செய்திய, எலியண்ணா பொண்டாட்டி கொசுவக்கா செத்து 7 இடத்துல அங்கம் பொறுக்கி பாட கட்டி கடல்ல போட கடல் ஒரு பக்கமா கலங்க அதை பார்த்த யானை ஒத்த கொம்ப உடைக்க ஈச்ச மரம் இலைய உதுக்க காக்கா நான் என் கண்ணை குத்திக்கிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே குட்டி செவுரு ஒரு பக்கமா இடிஞ்சு விழுந்துருச்சான். அந்த நேரம் பார்த்து அந்த பக்கமா கஞ்சி கலையம் கொண்டு போற உழவனோட பொண்டாட்டி ஏன் இப்படி இடிஞ்சு போய் விழுந்து கிடக்குறேன்னு கேட்க குட்டி சோறு சொல்லிச்சான். கேட்கலையா செய்திய, எலியண்ணா பொண்டாட்டி கொசுவக்கா செத்து 7 இடத்துல அங்கம் பொறுக்கி பாட கட்டி கடல்ல போட கடல் ஒரு பக்கமா கலங்க அதை பார்த்த யானை ஒத்த கொம்பு ஒடிக்க ஈச்ச மரம் இலைய உதுக்க காக்கா கண்ணை கொத்த நான் ஒரு பக்கமா இடிஞ்சு விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே உழவன் பொண்டாட்டி தலையில இருந்த கஞ்சி கலையத்தை போட்டு உடைச்சிட்டாலாம். உடைச்சிட்டு வெறுங்கைய வீசிக்கிட்டு வந்த பொண்டாட்டி கிட்ட கஞ்சி கலையம் எங்கடின்னு கேட்க அதுக்கு அவ கேட்கலையா நீங்க செய்திய, எலியண்ணா பொண்டாட்டி கொசுவக்கா செத்து 7 இடத்துல அங்கம் பொறுக்கி பாட கட்டி கடல்ல ஒரு பக்கமா போட கடல் கலங்க அதை பார்த்த யானை ஒத்த கொம்பு உடைக்க ஈச்ச மரம் இலைய ஒதுக்க காக்கா கண்ணை குத்த குட்டிச்சவரு ஒரு பக்கமா இடிஞ்சு விழுவேன் நான் கஞ்சி கலையத்தை போட்டு உடைச்சிட்டேன். இதை கேட்ட உழவன் கலப்பைய ஓடிச்சு எரிஞ்சிட்டு வீட்டுக்கு போயிட்டான். கலப்பை இல்லாம வந்த அப்பனை பார்த்து புள்ள எங்கப்பா கலப்பைன்னு கேட்க அதுக்கு அவரு டே கேட்கலையா செய்திய, எலியண்ணா பொண்டாட்டி கொசுவக்கா செத்து 7 இடத்துல அங்கம் பொறுக்கி பாட கட்டி கடல்ல போட கடல் ஒரு பக்கமா கலங்க அதை பார்த்த யானை ஒத்த கொம்பு ஒடிக்க ஈச்ச மரம் இலைய உதுக்க காக்கா கண்ணை குத்த குட்டிச்சவரு ஒரு பக்கமா இடிஞ்சு விழுவ உங்க அம்மா கஞ்சி கலையத்தை போட்டு உடைக்க நான் என் கலப்பைய போட்டு உடைச்சி எரிஞ்சிட்டு வந்துட்டேன்டான்னு சொல்ல கேட்ட பயவுள்ள சிலேட்டு புத்தகத்தை தூக்கி வீசிட்டு பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பிட்டான். பள்ளிக்கூடத்து 8 மாஸ்டர் எங்கடா சிலேட்டு எங்கடா புத்தகம்னு கேட்க அதுக்கு அவன் சொன்னானா கேட்கலையா சார் செய்திய, எலியண்ணா பொண்டாட்டி கொசுவக்கா செத்து 7 இடத்துல அங்கம் பொறுக்கி பாட கட்டி கடல்ல போட கடல் ஒரு பக்கமா கலங்க அதை பார்த்த யானை ஒத்த கொம்பு ஒடிக்க ஈச்ச மரம் இலைய ஒதுக்க காக்கா கண்ணை குத்த குட்டிச்சவரு ஒரு பக்கமா இடிஞ்சு விழுவ அம்மா களைஞ்சி கலையத்தை போட்டு உடைக்க எங்க அப்பா கலப்பைய போட்டு எரிய நான் சிலேட்டு புத்தகத்தெல்லாம் தூக்கி போட்டேன் அப்படின்னா இதை கேட்டுப்பட்டு 8 மாஸ்டரு நானும் பள்ளிக்கூடத்தை கொளுத்துறேன்னு கொளுத்தி விட்டாராம் பள்ளிக்கூடத்தை. செய்தியை கேட்டு ஊரே சோகமா போச்சான். இயற்கை என்பது கூட்டொருமை, அதன் வினைகள் எல்லாம் தொடர் வினைகள், ஒன்று அடுத்ததை பாதிக்கும் ஆத்மார்த்த வினைகள். லாஜிக்கல் திங்கிங், லாஜிக்கல் மெமரைசிங், தர்க்க ரீதியான சிந்தனை மற்றும் மனப்பாடம் இவற்றை
கற்றுத்தரும் இது போன்ற ஊரக கதைகள். சிறார்களே, கேட்டு கேட்டு மகிழுங்கள், மனப்பாடம் செய்து பாருங்கள். ஆம், ஊரக நாட்டுப்புற கதைகள் அவை மூளைக்கு உரமூட்டும் உன்னதமான பொழுதுபோக்குகள். ஆம், மாதா டிவியின் சிறார்களே, இது போன்ற கதைகளை தாத்தா பாட்டிகளிடம் அனத்தி கேட்க மறந்து விடாதீர்கள்.